ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் தமிழக மாவட்ட நல சங்கத்துறையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 8th பாஸ் பண்ணவங்கலேருந்து எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி வேரி ஆகுது. அப் டு 60,000 வரைக்கும் மந்த்லி சேலரி தராங்க. இதுக்கு எக்ஸாம் கிடையாது. அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லேபரட்டரி டெக்னீஷியன், அட்டெண்டர், டேட்டா அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் எஜுகேட்டர், பிஹேவியரல் தெரப்பி, கவுன்சிலர், யோகா அண்டு நேச்சுரோபதி டாக்டர், ஆயுர்வேதா டாக்டர், கன்சல்டன்ட், சித்தா டாக்டர், யோகா ப்ரொஃபஷனல், சித்தா பார்மசிஸ்ட், சித்தா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி டோட்டலாக 12 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேல்ரி, ஏஜ் லிமிட் வேரி ஆகுது. அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வேரி ஆகுது. இதில் அட்டெண்டர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. பின்ன உங்களுக்கு தமிழ் ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்டெண்டர் போஸ்டிங்க்கு மந்த்லி சேல்ரி 10,000 வரைக்கும் தராங்க. இதில் 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து சித்தா பார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் டிப்ளமோவில் பார்மசிஸ்ட் முடிச்சுட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சித்தா தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் டிப்ளமோவில் நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி 15,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சித்தா டாக்டர் போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எம்டியில் சித்தா முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கு மந்த்லி சேலரி 60,000 வரைக்கும் தராங்க. ஆயுர்வேதா டாக்டர் போஸ்டிங்க்கு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பிஏஎம்எஸ் அல்லது எம்டி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கன்சல்டன்ட் யோகா அண்டு நியூட்ரோபதி போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி 40,000 வரைக்கும் தராங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் பிஎன்ஒய்எஸ் அல்லது எம்டியில் யோகா அண்டு நேச்சுரோபதி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். கவுன்சிலர் போஸ்டிங்க்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி 18,000 வரைக்கும் தராங்க. நீங்கள் மாஸ்டர் டிகிரிலையோ அல்லது பேச்சுலர் டிகிரியில் சோசியல் ஒர்க்கு அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது சைக்காலஜி அல்லது சோசியாலஜி அல்லது ஹோம் சயின்ஸு அல்லது ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மினிமம் 1 to 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில். ஸ்பெஷல் எஜுகேட்டர் இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோலையோ அல்லது பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் அதாவது பிஎட், பிஏ, எம்எட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் பிஎட், எம்எட் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப் டு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி 18,000 வரைக்கும் தராங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டெம்பரவரி பேசிக்ஸில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு கேண்டிடேட் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் ஒன்றுக்கும் அதிகமான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், திண்டல், ஈரோடு மாவட்டம், ஈரோடு. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லேயோ அல்லது டைரெக்டாகவோ போய் சென்ட் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு பார்த்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோஸ் காப்பியில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு சென்ட் பண்ணிடுங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, அடுத்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட எல்லா மார்க் ஷீட்டும், அதாவது 10th, 12th, டிப்ளமோ, ப்ரொவிஷ்னல் டிகிரி இந்த ஆர்டர் படி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. பின்ன ப்ரூஃப் ரெசிடென்சியும் கேட்டிருக்காங்க. அதாவது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அதோட ஃபோட்டோஸ் காப்பி அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரெக்கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதுவும் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.